எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரூத் 2வது அதிகாரம் 9வது வசனம். உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் உனக்கு பாதுகாப்பை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் பிரதர், என்னை யாராவது ஏதாவது பேசினாலோ கேட்டாலோ தட்டி கேட்க யாரும் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, உன்னுடைய சார்பிலே கர்த்தர் வந்து நிற்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் சார்பிலே அவர் யுத்தம் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். உன் சார்பிலே அவர் வழக்காட அவர் போதுமானவராய் இருக்கிறார். உனக்காக ஒரு ஜெய கொடியை ஏற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதே கிடையாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னை யாராவது சொன்னாலும் எனக்காக பேச யார் வந்து நிற்பாங்க, எனக்காக யார் வழக்காடுவாங்க என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். நீங்களே யோசித்து பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களிலும் ஒரு பலவானை உங்களுக்காக அனுப்பி வைத்து உங்களுக்காக பேசும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களை நிறைவாய் பத்திரமாய் வைத்துக்கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாராம்? கர்த்தருடைய கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறாராம். யாரும் எதையும் தொட ஈஸியாய் நாம் இடம் கொடுப்போம், ஆனால் கண்ணை தொடுவதற்கு நாம் இடம் கொடுப்பதே இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். அதே போல உங்களை கண்மணி போல அவர் பாதுகாப்பார். உங்களை சுகமாய் நிற்க செய்வார். நீங்கள் விரும்புவதை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். உன்னை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஒன்று கூட தேவனுடைய கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் பிள்ளைகளை கைகூடி வர பண்ணுவீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.